என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்காக எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இந்த இடத்துல தாவீது செய்கிற அறிக்கையை சற்று கவனித்து பாருங்க. அதிகப்படியான நெருக்கம், அதிகப்படியான பிரச்சனை. சவுல் துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். அவன் துரத்துவது மாத்திரமல்ல, ஒரு திரள் கூட்டத்தை அவனோடு கூட அழைத்து கொண்டு வந்து தாவீது எங்கே இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவனை சாவடிக்கணும். இதுதான் சவுளுடைய நோக்கமாக காணப்பட்டது. ஆனால் தாவீது இந்த இடத்துல செய்கிற அறிக்கையை சற்று கவனித்து பாருங்க. ஆண்டவரே நான் எதற்காக காத்திருக்கிறேன்? சவுளுடைய மரண செய்திக்காக நான் காத்திருக்கிறேனா? அதற்காக நான் எதிர்பார்க்கிறேனா? நிச்சயமா இல்லை. நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பல சமயத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையானாலும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் அல்லது உங்கள் ஊழியத்தில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளானாலும் அதற்கு யாராவது ஒருவர் அந்த இடத்துல மைய காரணமாக இருப்பாங்க. அவங்க நிமித்தம் தான் அந்த பிரச்சனை எழும்பிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேடு நடைபெறணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களா? அவன் செத்தானா நல்லா இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா மற்றது எல்லாம் அடங்கிடும். இப்படியெல்லாம் பல சமயத்தில் பல பேர் பேசுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? பேசாவிட்டாலும் மனதிலே நினைக்கிறார்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். தாவீது சவுலின் மரணத்துக்காக காத்திருந்தாரா? இல்லை. நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார். அருமையான மகனே, அருமையான மகளே, சவுலின் மரணம்தான் தன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு என்று சொல்லி தாவீது நினைத்திருந்தால் எப்பொழுதோ தாவீது சவுலை கொன்று போட்டிருப்பார். ஆனால் அதை செய்யவில்லை. கர்த்தருடைய நேரத்துக்காக மிக பொறுமையோடு கூட காத்திருந்தார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.